வணக்கம். மாம்ஸ் புக் சேனலில் இன்றைக்கி 6th மந்த் பேபி ஃபுட்டோட ஒரு சாம்பிள் சார்ட் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது அகெயின் ஒரு சாம்பிள், ஒரு கைட்லைன் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலி ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. இதை 4 வகையாக பிரித்தோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ் அண்ட் லென்டில்ஸ். இந்த 4 வகையில் தான் நம்ம முதல்ல பாப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இது என்னென்ன அப்படின்றது ஒவ்வொரு தான் பார்ப்போம். முதல்ல ஃப்ரூட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபுட் இது 4 மட்டும்தான். இதுலேயே முக்கியமாக ஆப்பிள், பியர்ஸ், பனானா. உங்களுக்கு அவகேடோ கொடுக்குற பழக்கம் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, நீங்களே ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் பாப்பா கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. பேசிக்காகவே நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஃபேமிலி ஃபுட்ஸை நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ரூலை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பிள், பனானா, பியர்ஸ், இது 3மே பியூரி ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். பனானா மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணவோ குக் பண்ணவோ வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதை தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத மசிச்சு கொடுத்துடலாம். இதோட ரெசிபீஸ்லாம் நான் பின்னாடி போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகளில் கேரட், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பாட்டில் கார்ட் அப்படின்றது சொரக்காய் தண்ணிக்காய் குழந்தைக்கு ரொம்ப நல்லது. சொரக்காயை குக்கரில் வேக வச்சு சூப் மாதிரியோ இல்லை மேஷ் பண்ணியோ கொடுக்கலாம். கேரட்டை வேக வச்சு நல்லா மசிச்சு பியூரி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை தாய்ப்பாலோ இல்லைனா ஃபார்முலா மில்க்கோ அதில் கலக்கக்கூடாது. வெறும் வெந்நீர் மட்டும் கலந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக கொடுங்க, போக போக கொஞ்சம் திக்காக கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒரு நார் இருக்கும். அந்த நார் குழந்தைக்கு சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது அரிசி கஞ்சி. நம்ம தைரியமாக கொடுக்கக்கூடிய உணவுகளில் அரிசி நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு ரைஸ் சூப் மாதிரி வேக வச்சு அந்த மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் சூப் மாதிரி கொடுங்க, இல்லைனா வடித்த தண்ணி 1 ஸ்பூன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அரிசியை கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். அரிசியை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். அரிசியை குக் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஓட்ஸ் அண்ட் பார்லி கஞ்சி வச்சு கொடுக்கலாம். ராகி குழந்தைங்களுடைய முதல் உணவில் ரொம்ப முக்கியமானது, இரும்புச்சத்து நிறைஞ்சது. ராகியை நைட் ஊற வச்சு அதை பால் எடுத்து காலையில் நீங்கள் கூழ் மாதிரி கிண்டி கொடுக்கலாம். இந்த ராகி பால் கூழ் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பருப்பு வகைகளில் மூங்தால் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். மூங்தால் மட்டும் கொடுத்தா போதும். மற்ற பருப்புகள்லாம் கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ 6வது மாதத்தில் வெறும் மூங்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பருப்பு வேக வச்சு அந்த மேலே இருக்கிற தண்ணியை சூப் மாதிரி கொடுங்க. அந்த பருப்பையும் 1-2 சேர்த்து அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. 3-4 வாரம் வரும்போது அரிசியோடையோ இல்லைன்னா மற்ற உருளைக்கிழங்கு, கேரட் சேர்க்கும்போது கொஞ்சமாக பருப்பையும் சேர்த்து நீங்கள் ஃபுட் காம்போ ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஃபுட்டை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஃபுட்டையும் நீங்கள் தனித்தனியாக கொடுத்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சாம்பிள் ஃபுட் சார்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.